ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல நம்ம கிராண்ட்மா வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். கிராண்ட்மானா சாதாரண கிராண்ட்மா நினைச்சிடாதீங்க. நம்ம கிராண்ட்மாவை மோசமான தாய்க்கிழவி, நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கூட தராம ஒளிச்சு வச்சு சாப்பிடுதுங்க அந்த தாய்க்கிழவி. அதனால இந்த கிழவி தூங்குற சமயத்துல அவளுக்கே தெரியாம சத்தம் போடாம நைஸா போயிட்டு அவ ஸ்நாக்ஸ் பூரா நம்ம திருடி ஒரு ரூம்ல குமிச்சு மொத்தமா உட்காந்து சாப்பிட போறோம். அவன் தனியா இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் போக போறோம். வாங்க, அப்படி மெதுவா உள்ள போய் இப்படி ஒண்ணு ஒண்ணு திருடி சாப்பிட ஆரம்பிக்கலாம். என்னங்க, நம்மளால உள்ளே போக முடியல. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். இது ஓஹோ, என்ன சொல்லியிருக்காங்கன்னா சத்தம் போடாம இருக்கணுமா. கிராண்ட்மா தூங்குற சமயத்துலதான் நம்ம போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆட்டையை போடணும்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. கிராண்ட்மா தூங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஐயோ, கிராண்ட்மா எந்திரிச்சிட்டாலாம். ஓடுறான் எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியல, வேகமெல்லாம் வருது. ஐயோ, கிராண்ட்மா பாத்துட்டு போச்சு. ஓடுறா இந்த பக்கமா ஜம்ப் பண்ண முடியுதா. ஐயோ, பொண்ணு தூக்கி வீசிட்டுங்க நம்மள. அட கிளவி, தாய் கிளவி இருடி. உன்னை நான் இப்ப என்ன பண்றேன் பாரு. ஓகே, கீழே ஒண்ணு இருக்கிறத எடுத்துப்போம். எடுத்தாச்சு. அப்படியே மெதுவா வெளியே வந்து நெந்திப்போம். கிளவி என்ன பண்ணிட்டு இருக்கு, தூங்குது. ஓகே, அங்க பாத்தீங்களா கிளவி தூங்குது அப்படின்னா அந்த எந்திரிச்சிச்சுன்னு நினைக்கங்க, எந்திக்கல. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சுத்திட்டு இருக்காங்க. அது எந்திக்கும் போது நம்ம போய் எங்கேயாவது வந்து ஒளிஞ்சுக்கணும். இல்லைன்னா அதுகிட்ட அம்பிட்டுக்கிடுவோம். அது எந்திக்க போகுது, ஏன்னா அதோட இது குறைய ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே. ஓகே, நம்ம கரெக்டா போய் எதுப்போம், உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். என்ன கிளவி எந்திரிச்சிட்டா, எந்திக்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, சந்தோஷம் போய் எடுத்துட்டே இருப்போம். ஓகே, இந்த கிளவி தூங்கிட்டு தான் இருக்காங்க. அது தூங்குற காப்புல நம்ம எல்லாத்தையும் ஆட்டையே போட்டுடலாம். இது என்னடா அந்த டோரு மட்டும் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு, ஓப்பனே பண்ண முடியலன்னா இதையும் ஓப்பன் பண்ண முடியல. ஓகே, இப்போ போய் வேற எது இருக்குதான்னு பார்ப்போம். இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஹைட் ஆக சொல்லுது. ஐயோ, கிளவி எந்திரிச்சிருச்சா. மூடு. அந்த கிளவிக்கு நம்ம இருக்கிற இடம் தெரியுங்க, நல்ல மொப்பம் முடிச்சு கரெக்டா நம்ம இருக்கிற இடத்துக்கே வருது பாருங்களேன். மோசமான கிளவியா இருக்குங்க பாருங்க. நம்ம இருக்கிற இடத்துக்கிட்ட தான் நிக்குது. உள்ள வந்து பார்ப்போம். ஐயோ, முடிஞ்சே கடந்த பொண்ணுங்க, வெளியே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளவி கையில அம்பிட்டு கொடுப்போம். ஆனா கிளவி போன பிறகுதான் நம்ம வெளியே போக முடியும். நம்ம மொத்தம் 15 ஸ்நாக்ஸ் எடுக்கணுங்க. நம்ம இது வரைக்கும் 2 ஸ்நாக்ஸ் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம மொத்த ஸ்நாக்ஸையும் எடுத்துருக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுக்கு யாருமே இல்லை, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் வந்திருந்தா. அந்த பொண்ணு மரியாசல் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம மட்டும் தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன் இந்த இதுல. அதனால மெதுவா போய் தாங்க இருக்கணும். கிளவி, தாய்க்கிழவி கீழே போதுங்க, தூங்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுவே படுத்ததும் அந்த ஹைட் ஃப்ரம் கிராண்ட்மா அவேக் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஃபைண்ட் த ஸ்நாக்ஸ் வந்துட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படி கேதர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் எங்கடா இருக்குது, இந்த ஒண்ணு இருக்கு, வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குங்க. வாட்டர் பாட்டிலா ஜூஸான்னு தெரியலையாப்பா. ஓகே, எடுப்போம். கிளவி எனக்கு தராமலா நீ திங்குற பாரு. நீ ஸ்நாக்ஸை ஃபுல்லா நான் ஆட்டையை போட்டு எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் பாரு. ஓகே, இதுக்கப்புறம் எங்க போறது, உங்க கொண்டு வைக்கணும். வச்சுட்டு அடுத்து போக ஆரம்பிக்கலாம். ஜூஸ் தாங்க. ஓகே, இங்கெல்லாம் ஏதோ கைப்படம் காட்டுது, பாப்புங்க. ஒரு இங்கேயும் இந்த கிளையை ஒழிச்சு வச்சிருக்கோம் காய்ஸ். இது வரைக்கும் நம்ம வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு தான் கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இந்த மாதிரி ஒரு கிராண்ட்மா வீடியோ இருக்கு, மோசமான கிராண்ட்மான்னு சொல்லுங்க, அவங்களும் பார்த்து அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஐயோ, கிளவி எந்திரிச்சுங்க, தாய் கிளவி எந்திரிச்சு வேகமா வருது. பாத்தீங்கன்னா நம்ம இருக்க ரூம் வாசல்ல தான் நிக்குது. உள்ள வருது. ஐயோ, நம்மளதான் தேடுதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மருகேஸ்வர ஆயிட்டாங்க. நம்ம கூட வந்து எல்லாரும் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். எல்லாரும் இந்த கிளவி அடிச்சே கொண்டுருச்சு ஸ்நாக்ஸ் எடுத்ததுக்கு. என்னடா இது மோசமான தாய் கிளவியா இருக்கு. ஓகே, அது தூங்க தான் போகுது. ஓகே, தூங்க போலையா. மேல வருதுங்க, வேகமா மேல வருது. வெளியே வந்தோம், பொண்ணே போட்டுருவோம் அந்த கிளவி. அப்படியே இந்த இடத்துல ஒளிஞ்சே கிடந்துப்போம். பாருங்க, கிளவி அங்கேயும் இங்கேயும் அலையுது. ஐயோ, இந்த கிளவி தொல்லை தாங்க முடியலங்க. இதை வச்சுட்டு நம்ம எப்படிதான் 15 ஸ்நாக்ஸ் எடுக்க போறோமோ எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டு, ஐயோ, நம்ம கூட வந்து எல்லாரையும் கொண்டுட்டாலும் இந்த கிளவி நம்ம எப்படி அவ்வளவு பேரையும் காப்பாத்த போறோம்னு தெரியல. நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்தா மட்டும்தான் அவங்க எல்லாம் காப்பாத்த முடியுங்க. அவங்களுக்காக நம்ம கண்டிப்பா எடுத்தே ஆகணும். ஓகே, போவோம். ஒரு பர்கர் எடுத்துருப்போம், நம்ம அதை கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி போய் வேற ஸ்நாக்ஸ் இருக்கான்னு தேடுவோம். இதையும் வச்சாச்சு. இது வரைக்கும் 4 தாங்க எடுத்திருக்கிறேன். 10 பேர் சேர்ந்து இருக்கிறத ஒத்த ஆளா எடுத்துட்டு இருக்கோங்க. இப்படிதான் எடுக்க போறோமோ தெரியல. இங்க ஒரு பீஸா இருக்குது, அதையும் கொண்டு போய் டேபிள் மேல வச்சிடலாம். கிளவி தூங்கிட்டு தான் இருக்குது. ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. வேற எதுவும் இருக்குதா, ஒண்ணுமே இல்லையங்க, எங்கேயுமே ஒண்ணும் இல்லை. வேற எதுவும் இருக்கான்னு போய் தேடி பார்க்கலாம்.
கீழே போலாமா வேண்டாமா ஒரே யோசனையா இருக்குங்க. கிளவி எந்திரிச்சிருச்சுன்னா நம்ம போட்டு பிச்சு புடுங்கிரும். அதனால பயமா இருக்கு கீழே போறதுக்கே. இந்த கிளவி எந்திக்கிறதுக்குள்ள நம்ம முரலுக்கு மேல இருக்கிறதெல்லாம் கேதர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஐயோ வந்துட்டு கிளவி வருதுங்க ஒளிஞ்சுப்போம். ஐயோ வேகமா வருது பாருங்க. பார்க்கத்தாங்க வயசான கிளவி மாதிரி இருக்கு. ஆனா என்ன வேகமா நடக்குது பாருங்க. பயங்கர ஸ்பீடா நடக்குது. இன்னும் கிளவிய காணோம். ஆஹா இந்த ரூம்ல போய் பார்க்க போகுது. ஆஹா நம்ம வாசனை அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு கிட்ட வந்து பார்க்க பாருங்க. கபோர்டு எல்லாம் திறந்து பாக்கு. நல்ல வேலைக்கு நம்ம அந்த பக்கம் கபோர்ட்ல ஒளிஞ்சிருக்கல. இல்லைன்னா நம்ம பிடிச்சதுக்கு வீசி இருப்பா அந்த கிளவி. படா கீழே போகுது. நம்ம போய் படுத்து தூங்கிரும். அது தூங்குற கேப்ல ஆஹா தூங்கிட்டுங்க. தூங்குற கப்பல் நம்ம போய் எப்படி திருட ஆரம்பிச்சிட வேண்டிதான். ஓகே எடுப்போங்க. வேற எங்கெல்லாம் அந்த கல்வி ஸ்நாக்ஸ் வச்சிருக்கோம் எல்லாத்தையும் போய்ப்போம். அங்க ஏதோ தெரியுது. ஓ டாய்லெட்டா கடவுளை ஏன்டா அப்படி படுத்துறீங்க. இங்க எது இருக்குதா அந்த அங்க அதை காட்டுதுங்க. பாத்தீங்களா ஏதோ பர்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா எவ்வளவு பெரிய பர்கர் பாருங்க. அதுவும் நம்ம அவசரத்துக்கு வச்சிருக்குங்க கிளவி. நம்மளாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அதண்டியா வச்சிருக்கும் போல. கிளவி எந்திக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் அது கொஞ்சம் நிமிஷம் அது லைஃப் தூங்கிட்டு இருக்காது காட்டுது பார்த்தீங்களா. அது கொஞ்சம் அளவுக்கு வரும்போது நம்ம வீட்டுல படுத்துக்கிடணும். இதெல்லாம் நம்ம அம்பிட்டுக்கிடுவோம். ஓகே எடுத்துப்போம். இங்க நிறைய வச்சிருக்கப்பா. என்னது இது எதுன்னு தெரியலையாப்பா. சாண்ட்விச்சோ என்னமோ தெரிலங்க. எடுத்து கொண்டு வச்சிருவோம். மெதுவா எடுத்து விடா. அது எந்திரிச்சு வந்துட போகுது. மாட்டிக்க கூடாதுங்க இந்த டைம் ஆகுது. அது வர டைம்ல போய் கரெக்டா ஒழிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் குறையுது. மேல உள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் கீழே போனா மட்டும் தான் நம்மளால எடுக்க முடியும். ஆனா கிளவி தூங்கிட்டு இருக்கங்க. எந்திரிச்சுட்டா நம்மள பொண்ணுருமே. அது வேற பயமா இருக்கு பார்த்துக்கோங்க. எங்க போய் எடுக்கிறதுனே தெரியல. எல்லாருமே திறந்து பார்ப்போம் அங்க ஏதாவது இருக்குதான்னு. எதுவும் இருந்த மாதிரியே தெரியல. ஐயோ கிளவி எந்திரிச்சிச்சு உடனே ஒழிஞ்சுக்கோ. வருது விலகு ஒழிச்சுக்கோ. நம்ம கதவை க்ளோஸ் பண்ணிட்டா கைப்புள்ள மாட்டிக்க போற. அந்த கிளவி என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்க கேப்ல நீங்களும் எனக்கு ஒரு சின்ன அதே பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோலாம் நீங்க லைக் பண்ணா பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க கைஸ். அப்பதான் நம்ம போட்ட வீடியோஸ் தான் டெங்டாங் கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே கைஸ் நம்ம கிளவி தூங்குது. தாய் கிளவி தூங்குற கேப்ல நம்ம வேற எங்கேயும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓஹோ இந்த டோர் ஓப்பன் பண்ணா காசு வேணுமாமா. துட்டு இல்லப்பா. துட்டு இருந்தா நாங்களே ஓப்பன் பண்ண மாட்டோமா. துட்டு இல்ல இங்க எதுவுமே காட்டலங்க. ஐயோ இந்த பக்கம் ஏதோ கை காட்டுது. ஓகே தான் திறந்து பாப்போமா. பார்ப்போம் இது இருந்துச்சுன்னு வைக்குதானாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. மேல இருந்த எல்லா ஸ்நாக்ஸையும் நம்ம எடுத்துட்டோம். கிளவியோட தூக்கம் வேற வேகமா தூங்குதுங்க. அந்த கிளவிங்க பாருங்க ஆரஞ்சுக்கு வந்துட்டு அதுக்குள்ள இது ஃபில் ஆகுறதுக்குள்ள நம்ம அடுத்ததுக்கு போயிடணும். இப்போ ஒழிஞ்சுப்போம். அது இப்ப வந்துடும் அந்த கிளவி. என்னடா இது கிளவி என்ன ஆஹா தூங்கி முடிக்க போகுது. ஐயோ என்னங்க இந்த கிளவி என்ன பண்ணுதுன்னே தெரியலையப்பா. தூங்கிட்டு இருக்க மாதிரி பவலா கட்டுது. நம்ம ஓட ஆரம்பிச்சோன்னே கரெக்டா ஹைடுன்னு வந்துருது. நம்ம எப்படிதான் அங்கிருந்து தப்பிக்க போறோமோ தெரியலையே காய்ஸ். தப்பிக்கிறதே ரொம்ப கஷ்டமாலாங்க இருக்குது. ஐயோ வரப்போகுது. என்ன பாருங்க ரெட் ஆயிட்டு. நம்ம எதுக்கும் டோர் அடைச்சுக்கிட்டு உள்ளே ஒழிஞ்சுக்கலாம். ஓகே உள்ளே ஒழிஞ்சுப்போம். பார்த்தீங்களா ஹைடு கிராண்ட்மா இஸ் அவேக்னு வந்துட்டு நல்ல வரைக்கும் ஒழிஞ்சுக்கிட்டோம். நம்ம இது வரைக்கும் 8 ஸ்நாக்ஸ் எடுத்திருக்கோங்க. இன்னொரு ஏழு ஏழு ஸ்நாக்ஸ் எடுத்தா போதும் நம்ம ஜெயிச்சிடலாம். கிளைய வந்து மறுபடியும் போய் தூங்க போயிட்டு நல்ல வேலைக்கு நம்ம கதவை அடைச்சிட்டு முன்னாடியே ஜாக்கிரதையா இருக்க போய் தப்பிச்சுக்கிட்டோம். இப்ப கீழே போய் தாங்க எடுக்கணும். தைரியமா கீழே போவோம். வேற என்ன பண்றது கிளவி தூங்குது. தூங்குற கப்ல நம்ம போய் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் எடுத்து வந்துருவோம். இங்க ஏதோ டீ கப் மாதிரி இருக்கு. எடுக்க முடியலையாங்க டீ கப். கடவுளே கீழே உள்ள கஷ்டப்பட்டு வந்தோம் எடுக்க முடியலையாங்க. ஓஹோ தண்ணி பாட்டில் வேற இருக்குதா. நல்லா விளக்கிங்க தண்ணி பாட்டில் எடுத்துட்டோம். இப்ப கொண்டு போய் கரெக்டா உள்ள வச்சிடலாம். வைடா கைப்புல கரெக்டா வச்சாச்சு. கிளவி எந்திரிச்சிருமா எந்திக்காதா. ஆரஞ்சு வந்துட்டுங்க. அதான் பயமா இருக்குது. நம்ம போற கேப்ல அது எந்திரிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள பொண்ணே போடுவோம் அந்த கிளவி. அதுக்குதான் பயந்து போய் நம்ம இங்கேயே ஒளிஞ்சு கிடக்க வேண்டியதா இருக்குங்க. என்னங்க பண்றது நம்ம சூழ்நிலை. அந்த கிளவி கிட்ட வசமா வந்து அமுட்டுக்கிட்டோம். நம்ம பேசாம நம்ம வீட்டுலயே இருந்திருக்கலாங்க. இந்த கிளவி வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸுக்கு இந்த போராட்டமா இருக்குங்க. ஐயோ நம்ம என்னதான் பண்ண போறோம்னே தெரியல. கிளவி எந்திக்க போகுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இப்ப எந்திரிச்சிரும் கிளவி. என்ன எந்திக்காம என்ன தூங்கிட்டு இருக்கு. இன்னும் ஃபுல் ஆயிட்டு. ஆனா ரொம்ப அசந்து தூங்குதாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையப்பா. தூங்கிட்டே இருக்கப்பா. அப்ப நம்ம வெளியே போலாமா வேண்டாமா. என்னடா இது எனக்கு வந்த சோதனை. கிளவி எந்திக்காம தூங்கிட்டு இருக்கிறா. அடடடா ஓஹோ பாத்தீங்களாங்க. இந்த கிளவி நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஹைட் ஆயிருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க மாட்டுக்கு. நம்ம கரெக்டா வெளியே நிற்கும் போது மட்டும்தான் அது எந்திக்குது.
ஓஹோ! இப்ப தாங்க தெரியுது. அந்த கிளவி அப்போ நம்ம வெளிய நின்னா மட்டும் தான் அது முழிக்குது. இல்லன்னா அது நல்லா தூங்கிட்டு தாங்க இருக்குது. ஓகே, இப்ப வேகமா போய் நம்ம கீழ போய் வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வந்துருவோம். ஓகே, இப்போதைக்கு 9 எடுத்திருக்கிறோம். இன்னும் ஒரு 6 ஸ்நாக்ஸ் தான் எடுத்துட்டோம்னா போதும். கீழ நெறைய ஸ்நாக்ஸ் கிளவி வச்சிருக்குங்க. ஐயோ! பாருங்க அதுக்குள்ள ரெட்டு கிட்ட வந்துட்டு ஓட்றா ஓட்றா கேப்ல வேகமா ஓட்றா வேகமா ஓட்றா. ஐயோ! கிளவி எந்திரிச்சிடக்கூடாதுங்க. ஐயையோ! ஒதுக்கும் போய் உள்ள போய் பதுங்கிக்கிடுவோம் பள்ளத்தாக்குல. பள்ளத்தாக்குல பதுங்கி கூட கைப்புள்ள கிளவி தூங்கிட்டு தான் இருக்கு. ஓகே, நம்ம எதுக்கும் வெளியே வந்து நிப்போம். அப்பதான் கிளவி வந்து எந்திரிச்சு வெளியே வருவா, இல்லைன்னா வரமாட்டா. ஓகே, வெளியே வந்தாச்சு. கிளவி கரெக்டா எந்திரிச்சு வரோம். உள்ள போய் மறுக்கையா சிலாயிக்குவோம், ஒளிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இப்ப வருதுன்னு பாப்போங்க. எந்திக்க போகுது எந்திக்க போகுது எந்திக்க போகுது, எந்திக்கவே மாட்டுக்கா கிளவி. ஐயோ, என்னங்க இப்படி படுத்தது கிளவி. காய்ஸ், இந்த கிளவி கூட நான் போராடி இருக்கிற சமயத்துல நீங்களாம் சேர்ந்து எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் நம்ம போட வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகேவா காய்ஸ், மறக்காம பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் அனுப்புங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஓகே, இந்த கிளவி அங்கேயும் இங்கேயும் அலையுது. எல்லா ரூமையும் போய் பாக்குதுங்க. பாத்ரூமு எல்லா ரூமையும் விட ஒரு கொஞ்சம் குட்டி குட்டி ரூம் கூட விட மாட்டேங்குது. பாருங்க பாருங்க, அதுக்கு நம்ம வாசனை தெரியுதுங்க. அதான் அந்த ரூம்குள்ளே வந்து எட்டி எட்டி பாக்குது. ஓகே, தூங்க போயிட்டா போகலையா? ஏய் கிளவி, தூங்க போயிட்டியா போகலையாடி? எவ்வளவு நேரம்டி தாய் கிளவி இங்கே என்ன பாடா படுத்துவ? தாய் கிளவி போயிட்டியா போகலையா? போகுது போகுது போதுங்க, தாய் கிளவி தூங்க போகுது. ஓகே, அது கரெக்டா படுத்தோன்னு வெளியே போயிடணும். அப்பதான் நம்ம டைம் நிறைய வேணுங்க. நம்ம இன்னும் ஒரு 5 தான் எடுக்கணும். 5 ஸ்நாக்ஸ் எடுத்துட்டா போதும், நம்ம வின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்படி போறது? ஓகே, கீழே தான் போகணும். இங்க ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்து வச்சோம், அப்படியே அந்த டேபிள் மேல இருந்தது. ஓகே, இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. ஒரு நேரத்துல ஒண்ணுதாங்க எடுக்க முடியுது, நிறைய எடுக்க முடியல. ஐயோ, கிளவி தூங்குதுங்க. வேகமா போடா வேகமா போடா. ஐயோ, வேகமா போ, எந்திரிச்சிடக்கூடாது. அந்த கிளவி நம்ம கீழே வேற நிக்கிறோமாங்க, பயமா இருக்குது. அது வேற கிளவி முழிச்சுட்டா நம்மள பொண்ணுருவா. இன்னும் கொஞ்சம் லைஃப் இருக்குது, போகவா வேண்டாமான்னு ஒரே யோசனையா இருக்குதுங்க. கிளவிய பாருங்க, முரட்டுத்தனமா தூங்குது. அடடடா, ரொம்ப அசதியா இருக்கும் போலப்பா. அங்க பாருங்க என்ன அசதியில தூங்குதுன்னு. ஹே கிளவி, என்னடி முரட்டு தூக்கமா தூங்கிட்டு இருக்க ஜூ அப்படின்னு? என்னங்க ஏபிசிடி எல்லாம் பறக்க விட்டுட்டு இருக்கு கிளவி. ஓகே கிளவி, தூங்கு தூங்கு, நல்ல தூங்கு. நான் கீழே வந்து பேசாம உன்ட்ட பேசிட்டு இருந்த கேப்ல ஒரு பொருள் எடுத்திருக்கலாம், ஒரு ஸ்நாக்ஸ் ஆட்டையை போட்டிருக்கலாம். ஆனா நான் ஆட்டையை போடாம இருந்துட்டேனப்பா. ஓகே கிளவி, நீ எந்திக்கிறாங்க. நான் ஃபைண்ட் த ஸ்நாக்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் டைம் நிறைய இருக்கு, நம்ம அதனால நெக்ஸ்ட் டைம் கூட 2 ஸ்நாக்ஸுக்கு ஆட்டையை போட்டு வந்துருவோம். ஓகே, கிளவி எந்திக்கட்டும் இந்த டைமு. ஓகே, நம்ம உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். இப்ப கிளவி வேகமா நம்ம இருக்கிற ரூமுக்கு வரும் பாருங்களேன். அதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலங்க, வேகமா நம்ம இருக்கிற ரூமுக்குள்ள வேகமா வரும். பாத்தீங்களா? எப்பவுமே நம்ம இருக்கிற ரூமுக்கு தான் ஃபர்ஸ்ட் முதல்ல வரும், அப்புறம் தான் மற்ற ரூமுக்கு போகும். ஓகே, கிளவி போய் தூங்க போயிருச்சு. ஓகே, தூங்குடி தூங்குடி கிளவி, போடி போடி போடிப்பா உட்காரு. என்னங்க கிளவி முரட்டத்தனமா நின்று பாத்துட்டு இருக்கு. போலீஸ் ட்ரைனிங்க்குன்னு போதா? அங்க பாருங்க எப்படி நின்று பாக்குது பாருங்க. மறுபடியும் படியில ஏறி வருது. நம்மளதான் தேடிட்டு அது நம்ம எங்கேயோ வாசனை அடிக்குதப்பா அப்படின்னு தேடி தேடி பாக்குது கிளவி. ஓகே, படுக்க போகுதுன்னு நினைக்கேன். பாத்தீங்களா, நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டோங்கிறது அது கண்டுபிடிச்சுன்னு நினைக்கேன். நம்ம எடுத்த இடத்துல ஃபுல்லா நம்ம வழித்தடத்தை பாத்துக்கிட்டு நிக்குதுங்க. அட கிளவி, என்ன முரட்டத்தனமான கிளவியா இருக்குப்பா அது. நம்ம எங்கெல்லாம் போனோமோ அந்த வழியெல்லாம் அது வளையுது. ஓகே, ஃபைன் த ஸ்நாக்ஸ் வந்துட்டு இப்போ போய் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து மேலே வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்நாக்ஸ் எடுத்து வந்துடலாம். ஓகே, ஓடுறா ஓடுறா கேப்ல, வேகமா போ வேகமா போ. கிளம்பி வந்துச்சு அப்புறம் வேகமா போய் எல்லா இடத்தையும் தேடு, அலசு அலசு, ஒரு அலசு அலசு. என்னடா அது, என்ன அலசு அலசுனாலும் ஒண்ணும் இல்ல. இந்த ஒரு டோர் இருக்கு, இந்த டோரை திறந்து பார்ப்போம் வெளியே எதுவும் வச்சிருக்கான்னு. ஆமாங்க, இந்த ஒண்ணு வச்சிருக்கு பாருங்க. அட கிளவி, எங்கெல்லாம் வச்சிருக்கு பாருங்க அந்த கிளவி. இங்க நிறைய இருக்குதுங்க. அப்ப அடுத்து கிச்சனுக்குள்ள பூந்துட வேண்டிதான். கிச்சன் கீழே தாங்க இருந்திருக்கு, நான் அவ்வளவு நேரம் இதை பார்க்கல. ஓகே, அடுத்து வந்து கிச்சன்ல எடுத்துட வேண்டியதான். கிளவின்னு எந்திக்கல, போவோமா வேண்டாமா ஒரே யோசனையா இருக்குதுங்க. கிளவி கிட்ட அம்புட்ட கூட கூடாது. 12 ஸ்நாக்ஸ் எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் அம்புட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மீண்டும் மீண்டும் முதல்ல இருந்து வர வச்சிருவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வேண்டியாவது நம்ம உயிர் பிழைச்சிருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாரையும் இந்த கிளவி கொன்னுட்டுங்க. நம்ம மட்டும்தான் உயிரோட இருக்கிறோம், நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உயிரோட இல்லை. இந்த கிளவி அவங்களெல்லாம் அடிச்சு ஸ்நாக்ஸ் ஆக்கிட்டா. அதனால நம்ம கண்டிப்பா உயிர் பொழைச்சிருக்கணும். ஆனா நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். ஒரு ரெட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணுவோம். கிளவி கரெக்டா எந்திரிச்சதும் உள்ள போய் ஒழிஞ்சுக்குவோம். அது மறுபடியும் தூங்கின உடனே மறுபடியும் இந்த 2 ஸ்நாக்ஸ் எடுத்துட்டோம், எடுத்துட்டோம்னா ஜெயிச்சிடலாம். ஜெயிச்சு தப்பிச்சு ஓடிடலாம். பயமா இருக்குதுங்க அந்த கிளவிய பார்த்தாலே. இன்னும் 2 தடவை போலான்னு பார்த்தா, கீழே போலான்னு பார்த்தானா
இந்த கிழவி எந்திரிச்சிருமோங்கிற ஒரு பீதி மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஐயோ கிழவி எந்திரிச்சு ஓடி ஒளிஞ்சுக்கோ. guys, அந்த கிழவி என்ன தேடிட்டு இருக்க கேப்ல நீங்களாம் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க guys. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்கு தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் அனுப்புங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் guys. உங்க பாருங்க வெறி பிடிச்ச வேங்க மாதிரி ஓடி வருது. அதுக்கு தெரியுதுங்க நம்ம இங்கதான் ஒளிஞ்சிருக்கோம்னு. ஆனா எப்படி நம்மள பிடிக்குன்னு தெரியாம அது முடிஞ்சுக்கிட்டு வருது. ஓகே எப்பவுமே தூங்க போயிட்டு ஓகே ஓடுறா கைப்ல வேகமா இப்போ வந்து ஓடணுங்க. ஏன்னா நம்ம இன்னும் 3 ஸ்நாக்ஸ் எடுக்கணும். 3 ஸ்நாக்ஸ் எடுத்துட்டா நம்ம வின் ஆயிருவோம். ஓகே எங்க கிச்சன்ல நிறைய ஸ்நாக்ஸ் பார்த்தேன். ஓகே எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இங்க ஒரு பர்கர் இருக்கு. அந்த பாக்ஸ்குள்ள ஒண்ணு இருக்கு. அப்போ கரெக்டா 3 இருக்குதுங்க. ஓகே ஓடுறா கைப்ல மேல கொண்டு வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு பர்கரையும் எடுத்துட்டு போயிடலாம் நம்ம. அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகே வச்சாச்சு. இப்போ வேகமா ஓடுறா கேப்ல நிக்க கூடாதுங்க. வேகமா போயிடணும். பாத்தீங்களா கிளவிக்கு இன்னும் நிறைய லைஃப் இருக்கு. வேகமா போய் அந்த பர்கரையும் எடுத்துட்டு இங்க 3 பர்கர் இருக்குங்க. இந்த பர்கர் எடுத்து போக இன்னும் 3 பர்கர் இருக்கு. பாருங்க பயத்துல எடுக்காம கூட ஓடுறேன். கிளவி எந்திரிச்சு வந்தா நம்மளுக்கு ஒன்னே போட்டுருவா. அதனால அவ எந்திக்கிறதுக்குள்ள போய் வச்சுட்டு அடுத்து போய் ஒளிஞ்சுக்கணுங்க. இந்த டைம் கீழே வரக்கூடாது. வந்தோம்னா அம்பிட்டுக்கிடுவோம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒண்ணு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்தா கிளவிய கொண்டுட்டு நாம அப்படியே வின் ஆயிரலாங்க. ஓகே ஒரு ஸ்நாக்ஸ் தான். டேய் கிளவி இருடி நான் ஜெயிக்க போறேன். அவன் வீட்டுல இருந்து அவ்வளவு ஸ்நாக்ஸையும் எடுத்துட்டு நான் தப்பிச்சு ஓட போறேன். நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டேன்னு சந்தோஷமா இருக்காத. உன்னை கொண்டுட்டு நான் எப்படி தப்பிச்சு போறேன்னு மட்டும் பாரு. நம்ம 15 ஸ்நாக்ஸ் எடுத்துட்டோம்னா அந்த கிளவி வீட்டுல இருந்து வெளியே போயிடலாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்தா போதும். ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படி சுருட்டிக்கிட்டு வீட்டை பார்த்து ஓடிட வேண்டியதான். ஓகே ஒழிஞ்சுப்போம். கிளவி மேலதான் வருது. பாருங்க இவ்வளவு வேகமா வருவாங்க. வெறி பிடிச்ச வேக மாதிரி ஓடி வரும் பாருங்க. இப்ப பாத்தீங்களா இவ்வளவு வேகமா ஓடி வருவாங்க பாவத்துல. ஐயோ இவ்வளவு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிருக்கானே எங்க இருந்து எடுத்து வச்சிருக்கான்னு தெரியலையே. நம்ம தான் தேடிட்டு அலையுது அந்த கிளவி. ஆஹா உன்னால என்ன பிடிக்கவே முடியாது. கிளவி படுத்துட்டுங்க ஓடுறா. இன்னும் ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிளவியே நினைச்சாலும் நம்மள பிடிக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகே இன்னும் ஒரு ஸ்நாக்ஸ் தான். போய் எடுறா கேப்ல என் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே நம்ம முடிச்சிருப்பாங்க. நம்ம லெவல் அப்படியே முடிஞ்சிருக்கோம். நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம நம்ம தனியா விளையாடுறதுனால நம்மளுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. பரவாயில்லைங்க எல்லாம் நன்மைக்கு தான். ஓகே கரெக்டா கொண்டு உள்ள வைப்போம். வச்சாச்சுங்க. ஆஹா நம்ம ஜெயிச்சுட்டோம். பாத்தீங்களா நம்ம 15 ஸ்நாக்ஸையும் எடுத்துட்டோம். அந்த கிளவியால இதுக்கப்புறம் நம்மள பிடிக்கவே முடியாதுங்க. ஓகே காய்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம காப்பாத்திட்டோம். இதோட நம்ம இந்த கேமையும் எண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதுக்காக நல்லா இருந்ததுன்னா ரெட் காட்டும், நல்லா இல்லைனாலும் கிரீன் காட்டும் கொடுங்க. அப்பதான் எனக்கு இந்த வீடியோல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு தெரியும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பை. See you guys. Bye.